அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் நாம் தொடர் வேதாகமத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 12வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். குருக்கள் மற்றும் லேவியர் பட்டியல். செயல்தியேலின் மகன் செருபாபேலுடனும் இயேசுவாவுடனும் வந்த குருக்களும் லேவியரும் பின்வருமாறு: செராயா, எரேமியா, எஸ்ரா, அமரியா, மல்லூக்கு, அத்தூசு, செக்கனியா, ரகும், மெரமோத்து, இத்தோ, கிண்ணத்தோய், அபியா, மியாமின், மாதியா, பில்கா, செமாயா, யோயாரிபு, யதாயா, சல்லு, அமோக்கு, இலக்கியா, யதாயா ஆகியோர் இயேசுவாவின் நாள்களிலும் குருக்களுக்கும் தங்கள் சகோதரருக்கும் தலைவராக விளங்கினர். லேவியர்களில் இயேசுவா, பின்னோய், கத்மியேல், செரேபியா, யூதா, மத்தனியா ஆகியோரும் இவர்கள் சகோதரர்களும் நன்றி பாடல்களுக்கு பொறுப்பாளராக இருந்தார்கள். பக்புக்கியாவும் உன்னியும் இவர்களின் சகோதரர்களும் அவர்களுக்கு எதிரே நின்று கவனித்துக் கொண்டு வந்தார்கள். தலைமை குரு இயேசுவாவின் வழி வந்தோர். இயேசுவாவுக்கு யோயாக்கிம் பிறந்தார். யோவாக்கிமுக்கு எலியாசிபு பிறந்தார். எலியாசிபுக்கு யோயாதா பிறந்தார். யோயாதாவுக்கு யோனத்தான் பிறந்தார். யோனத்தானுக்கு யாதுவா பிறந்தார். குருகுல தலைவர்கள். யோவாக்கிமின் நாள்களில் குலத்தலைவர்களாக இருந்த குருக்கள் பின்வருமாறு: செராயா வழிவந்த மெராயா, எரேமியா வழிவந்த அனனியா, எஸ்ரா வழிவந்த மெசுல்லாம், அமரியா வழிவந்த யோகனான், மில்லூக்கி வழிவந்த யோனத்தான், செபனியா வழிவந்த யோசேப்பு, ஆரிம் வழிவந்த மத்னா, மெரேயோத்து வழிவந்த எல்காய், இத்தோ வழிவந்த சகரியா, கிண்ணத்தோன் வழிவந்த மெசுல்லாம், அபியா வழிவந்த சிக்ரி, மின்யமீன், மோவதியா, பில்தாய், பில்கா வழிவந்த சமுவா, செமாயா வழிவந்த யோனத்தான், யோயாரிபு வழிவந்த மத்தனாய், யதாயா வழிவந்த ஊசி, சல்லாம் வழிவந்த கல்லாய், அமோக்கு வழிவந்த ஏபேர், இலக்கியா வழிவந்த அசுபியா, யாதாய் வழிவந்த நத்தானியல் ஆவர். குருக்கள் மற்றும் லேவியரின் பதிவேடு. லேவியரில் எல்சாயிபு, யோயாதா, யோகானான், யாதுவா ஆகிய தலைமை குருக்களின் காலங்களில் இருந்து பாரசீகரான தாரியுவின் காலம் வரையுள்ள லேவியர் குலத்தலைவர்களும் குருக்களும் பதிவு செய்யப்பட்டிருந்தனர். லேவியின் மக்களான குலத்தலைவர்கள் குறிப்பேட்டில் எல்யாசிபின் மகன் யோகனானின் நாள்கள் வரை பதிவு செய்யப்பட்டிருந்தனர். கோவில் பணியின் பிரித்தளிப்பு. லேவியரின் தலைவர்களான அசபியா, சேரபியா, கத்மியேலின் மகன் இயேசுவா ஆகியோரும் அவர்களுக்கு எதிரில் அவர்களின் சகோதரரும் நின்று கொண்டு கடவுளின் மனிதர் தாவீது கொடுத்த கட்டளையின்படி புகழும் நன்றியும் முறையாக செலுத்தி வந்தனர். மத்தனியா, பக்புக்கியா, உபதியா, மெசுல்லாம், தல்மோன், அக்கூவு ஆகிய வாயிற்காப்போர் வாயிலருகில் இருந்த கருவூல அறைகளை காத்து வந்தனர். இவர்கள் யோசாதாக்கிற்கு பிறந்த இயேசுவாவின் மகன் யோவாக்கிமின் காலத்திலும் ஆளுநர் நெகேமியா குருவும் சட்ட வல்லுநருமான எஸ்ரா ஆகியோரின் காலத்திலும் வாழ்ந்தனர். எருசலேமின் மதிலின் அர்ப்பணம். எருசலேம் மதிலின் அர்ப்பண நாள் வந்தபோது லேவியர்களை எல்லா இடங்களில் இருந்தும் தேடி எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். ஏனெனில் மதில் அர்ப்பணம் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கைத்தாளம், தம்பூரு, சுரமண்டலம் ஆகியவை ஒலிக்க பாடல்களுடனும் கொண்டாட வேண்டியிருந்தது. பாடகர்கள் எருசலேமை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்தும் நெட்ரோபாயாரின் சிற்றூர்களில் இருந்தும் பெத்கில் காலில் இருந்தும் கேபா, அஸ்மவேத் ஆகிய பகுதிகளில் இருந்தும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் எருசலேமை சுற்றி குடியிருப்புகள் அமைத்திருந்தார்கள். குருக்களும் லேவியரும் தங்களை தூய்மை செய்து கொண்டு
மக்களையும் வாயில்களையும் மதில்களையும் தூய்மைப்படுத்தினர். அப்பொழுது நான் யூதாவின் தலைவர்களை மதில் மேல் ஏற சொல்லி புகழ்பாட 2 பாடகர் குழுக்களை நிறுத்தினேன். ஒரு குழுவினர் வலப்பக்கமும் இருந்த குப்பை மேட்டு வாயிலை நோக்கி மதிலின் மேல் பவனியாக சென்றார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒசையாவும் யூதாவின் தலைவர்களில் பாதி பேரும் அசரியா, எஸ்ரா, மெசுல்லாம், யூதா, பென்யமின், சமாயா, எரேமியா ஆகியோரும் சென்றனர். மேலும் எக்காலம் ஏந்தி இருந்த குருத்துவ புதல்வர்கள் ஆசாபு வழிவந்த சக்கூருக்கு பிறந்த மிக்காயாவின் மைந்தனான மத்னியாவின் புதல்வான செமாயாவின் மைந்தனான யோனத்தானின் மகன் சக்கரியாவும், அவர் சகோதரர்களான செமாயா, அசரியேல், மெல்லலாய், கில்லேல், மாவாய், நெத்தனேல், யூதா, அனானி என்பவர்களும் கடவுளின் மனிதர் தாவீதின் இசைக்கருவிகளை ஏந்தியிருந்தனர். நீதி சட்ட வல்லுநரான எஸ்ரா அவர்களுக்கு முன்பாக சென்றார். அவர்கள் ஊருணி வாயிலை கடந்து தங்களுக்கு எதிரே இருந்த தாவீதின் நகரின் படிகளில் வழியாக மேலே சென்று தாவீதின் அரண்மனைக்கு மேலே செல்லும் மதிர் சுவரின் படிகளை கடந்து கிழக்கே இருந்த தண்ணீர் வாயில் வரை சென்றனர். 2வது பாடற்குழுவினர் இடப்பக்கமாக நடந்து செல்கையில் நானும் மக்களில் பாதி பேரும் மதிலின் மேல் அவர்களை பின்தொடர்ந்து சென்றோம். சூளை காவல் மாடத்தை கடந்த அகன்ற மதில் வரை வந்தோம். எப்ராயிம் வாயில் மேலும், பழைய வாயில் மேலும், மீன் வாயில் மேலும், அனனியேல் காவல் மாடம், மேவாயா காவல் மாடம் ஆகியவை வழியாகவும் ஆட்டு வாயிலை அடைந்தோம். அவர்களோ காவலர் வாயிலில் நின்று கொண்டார்கள். பின்பு 2 பாடகர் குழுவினர்களும் கடவுளின் இல்லத்தில் நின்று கொண்டார்கள். நானும் என்னோடு அலுவலர்களில் பாதி பேரும் அங்கு இருந்தோம். குருக்களில் எலியாக்கிம், மாசேயா, மின்யமின், மிக்காயா, எலியோனாய், சகரியா, அனனியா ஆகியோரும் எக்காலம் தாங்கி இருந்தனர். மாசேயா, செமாயா, எலயாசர், ஊசி, யோகனான், மல்கியா, ஏலாம், ஆசேர் ஆகியோரும் நின்றனர். பாடகர்களும் அவர்களின் தலைவர் இஸ்ரகியாவும் உறக்க பாடினார்கள். அன்று அவர்கள் மிகுதியாக பலி செலுத்தி மகிழ்ந்தனர். ஏனெனில் கடவுள் அவர்களை பெரும் மகிழ்ச்சியால் நிரப்பினார். அவர்களின் மனைவியரும் பிள்ளைகளும் மகிழ்ச்சி கொண்டாடினர். எருசலேமின் ஆரவாரம் வெகு தூரம் வரை கேட்டது. கோவில் வழிபாட்டிற்கான ஏற்பாடுகள். கருவூலம், படையல்கள், முதற்கனி, 10 பகுதி ஆகியவைகளுக்கான அறைகளின் பொறுப்பாளர்களையும் திருச்சட்டத்தின்படி குருக்களுக்கும் லேவியருக்கும் உரிய பகுதிகளை நகர்களின் வயல்களில் தண்டல் செய்யும் ஆள்களையும் அன்று நியமித்தார்கள். ஏனெனில் அங்கே பணிபுரிந்த குருக்களையும் லேவியர்களையும் குறித்து யூதா மகிழ்ச்சி கொண்டது. தாவீது அவருடைய மகன் சாலமோன் ஆகியோரின் கட்டளைப்படி இவர்கள் தங்கள் கடவுளின் பணியிலும் தூய்மை செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். அவ்வாறே பாடகர்களும் வாயிற்காப்போரும் பணி செய்தனர். ஏனெனில் தாவீது, ஆசாபு ஆகியோரின் பழங்காலத்தில் இருந்தே பாடகர் தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். கடவுளுக்குரிய புகழ் பாடல்களும் நன்றி பாடல்களும் இருந்தன. மேலும் செருபாபேலின் நாள்களில் இருந்தும் நெகேமியாவின் நாள்களில் இருந்தும் இஸ்ரேல் மக்கள் யாவரும் பாடகர்களுக்கும் வாயிற்காப்போருக்கும் உரிய பகுதிகளை நாள்தோறும் கொடுத்து வந்தனர். அவர்கள் லேவியருக்கு உரியதை பிரித்து வைத்தனர். லேவியர் ஆரோனின் மக்களுக்கு உரியதை பிரித்து வைத்தனர். வேற்றினத்தார் விளக்கப்படல் பகுதி 13 தொடர்ந்து வாசித்து நெகேமியாவின் புத்தகத்தை கர்த்தருடைய திருநாம மகிமைக்கென்று நிறைவு செய்யலாம். அந்நாளில் மோசேயின் நூலை மக்கள் கேட்கும்படி உறக்கப்படுத்தினர். அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்ததை கண்டனர். அம்மோனியரும் மோவாபியரும் என்றுமே கடவுளின் சபைக்குள் நுழையக்கூடாது. ஏனெனில் அவர்கள் இஸ்ரேல் மக்களை அப்பத்தோடும் நீரோடும் சந்திக்காது அவர்களை சபிக்குமாறு பேலையாமுக்கும் கையூட்டு கொடுத்தனர். ஆனால் எங்கள் கடவுள் சாபத்தை ஆசியாக மாற்றிவிட்டார். திருச்சட்டத்தை கேட்டவுடன் அவர்கள் எல்லா வேற்றினத்தாரையும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பிரித்து விட்டனர். நெகேமியாவின் சீர்திருத்தங்கள். இதற்கு முன் தோபியாவுக்கு உறவினரான குரு எல்சாயிடம் எங்கள் கடவுளின்
இல்ல கருவூல அறைகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. எனவே இவர் தோபியாவுக்கு பெரியதோர் அறை ஒன்றை கொடுத்திருந்தார். அங்கேதான் முன்பு படையல்களும் சாம்பிராணியும் பாத்திரங்களும் லேவியர், பாடகர், வாயிற்காப்பேர் ஆகியோருக்கு கட்டளைப்படி கொடுக்க 10 பகுதியான தானியம், திராட்சரசும், எண்ணெய் முதலியவையும் குருக்களை சேர வேண்டிய காணிக்கைகளும் வைக்கப்பட்டன. இவையெல்லாம் நடந்தபோது நான் எருசலேமில் இல்லை. ஏனெனில் பாபிலோனிய மன்னர் அர்த்தசஸ்தாவின் 32ஆம் ஆண்டில் நான் மன்னரிடம் சென்றேன். சில காலத்துக்கு பின் மன்னரிடம் நான் விடைபெற்று திரும்பி வந்தேன். எல்யாசிபு தோபியாவுக்கு கடவுளின் இல்லம் முற்றத்தில் ஓர் அறை கொடுத்திருந்ததால் விளைந்த தேமையை நான் எருசலேமுக்கு வந்த பொழுது கண்டுபிடித்தேன். நான் மிகவும் சீற்றமுற்று தோபியாவின் வீட்டு பாத்திரங்களை அறைக்கு வெளியே எறிந்தேன். பின்னர் நான் கட்டளையிட்டபடி அவர்கள் அறைகளை துப்புரவு செய்தார்கள். பிறகு நான் கடவுளின் இல்லத்து பாத்திரங்களையும் காணிக்கையையும் சாம்பிராணியையும் அங்கு திரும்ப கொண்டு வர செய்தேன். மேலும் லேவியருக்கு சேர வேண்டிய காணிக்கைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றும், இதனால் அங்கு பணிபுரிந்து வந்த லேவியரும் பாடகரும் அவர் தம் நிலங்களுக்கு ஓடிப்போய் விட்டனர் என்று அறிந்தேன். அப்பொழுது அலுவலர்களை கடிந்து கொண்டு அவர்களிடம் கடவுளின் கோவில் கைவிடப்பட்டு கிடப்பதேன் என்று கேட்டேன். பின்பு அவர்களை ஒன்று கூட்டி ஒவ்வொருவரும் தம் கடமையை செய்யுமாறு பணித்தேன். அதன் பின் யூதாவின் மக்கள் அனைவரும் தானியத்தையும் திராட்சரசம், எண்ணெய் ஆகியவற்றில் 10 பங்கையும் கருவூல அறைக்கு கொண்டு வந்தனர். குரு செலேமியாவையும் மறைநூல் வல்லுனர் சாதோக்கையும் லேவியர் பெதாயாவையும் கருவூலங்களுக்கு பொருளாளராகவும் மத்தனியாவுக்கு பிறந்த சக்கூரின் மகனான அனானை அவர்களுக்கு உதவியாளராகவும் நியமித்தேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையானவர்கள் என்று கருதப்பட்டார்கள். தங்கள் சகோதரர்களுக்கு பங்கிட்டு அளிப்பது அவர்கள் கடமையாகும். என் கடவுளே, இதன் பொருட்டு என்னை கண்ணோக்கும். என் கடவுளின் கோவிலுக்கும் அதன் திருப்பணிக்கும் அடியேன் உண்மையாய் செய்துள்ளதை மறவாதேயும். அக்காலத்தில் யூதா மக்கள் ஓய்வு நாள் திராட்சை ஆலைகளில் வேலை செய்வதையும், தானிய பொதிகள் கொண்டு வந்து கழுதைகள் மீது சுமத்துவதையும், திராட்சரசம், திராட்சை பழங்கள், அத்திப்பழங்கள் என்ன இன்னும் பலவித சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருவதையும் கண்டேன். அன்று உணவுப் பொருள் விற்பதை நான் கண்டித்தேன். மேலும் அங்கு வாழ்ந்து வந்த தீர் நகர மக்கள் மீன் மற்றும் வணிக பொருள்களை யூதா மக்களுக்கும் எருசலேமில் வாழ்வோருக்கும் ஓய்வு நாளை விற்றார்கள். எனவே யூதாவின் தலைவர்களை கடிந்து கொண்டு நான் அவர்களிடம் கூறியது, எத்தனை தீமையான செயலை நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தலாமா? உங்கள் மூதாதையர் இவ்வாறு செய்ததால் அல்லவோ நம் கடவுள் நம் மீது இந்நகர் மீதும் தீமையெல்லாம் வர செய்தார். இருப்பினும் ஓய்வு நாளை நீங்கள் மீறுகிறீர்கள். இஸ்ரேல் மீது கடவுளின் கடும் கோபத்தை வரவழைக்கிறீர்கள். ஓய்வு நாளுக்கு முன் எருசலேம் வாயில்களில் இருள் படரும் போது கதவுகள் மூடப்பட வேண்டும் என்றும், ஓய்வு நாள் முடியும் வரை அவற்றை திறக்கக்கூடாது என்றும் கட்டளையிட்டேன். எச்சுமையும் உள்ளே வராதபடி உமது வேலையாளர்களை வாயிலருகில் நிறுத்தினர். எனவே வணிகரும் பல சரக்குகளை விற்பவர்களும் ஓரிரு முறை எருசலேமுக்கு வெளியே தங்க வேண்டியிருந்தது. நான் அவர்களை எச்சரித்து, ஏன் மதிலுக்கு எதிரில் நீங்கள் காத்திருக்கிறீர்கள்? மறுபடியும் இப்படி செய்வீர்கள் ஆகில் உங்களை நான் ஒரு கை பார்ப்பேன் என்று கூறினேன். அப்பொழுதிலிருந்து அவர்கள் ஓய்வு நாளில் வராமல் இருந்தார்கள். ஓய்வு நாளை கடைபிடிக்கும்படி உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், வாயிலை காக்க வாருங்கள் என்று லேவியரிடம் கூறினேன். இதன் பொருட்டும் என் கடவுளே, என்னை கண்ணோக்கும், உமது பேர் இரக்கத்தினால் என்னை மீட்டருளும். அக்காலத்தில் கூட அஸ்தோது, அம்மோன், மோவாபு ஆகிய நாடுகளின் பெண்கள் மணந்திருந்த யூதர்களை கண்டேன். அவர்கள் பிள்ளைகளில் பாதி பேர் அஸ்தோதிய மொழி பேசினார்கள் அல்லது வேறு ஏதோ ஒரு மொழியை பேசினார்கள். யூத மொழி அவர்கள் பேச இயலவில்லை. நான் அவர்களை கண்டித்து சபித்தேன். சில ஆள்களை அடித்து முடியை பிடித்து இழுத்தேன். இனி நாங்கள் அவர்களின் புதல்வருக்கு பெண் கொடுக்கவோ, அவரிடமிருந்த நாங்களும் எங்கள் புதல்வரும் பெண் கொள்ளவோ மாட்டோம் என கடவுள் மேல் அவர்களை ஆணையிட்டு கூற செய்தேன். நான் சொன்னது, இஸ்ரேலின் அரசர் சாலமோனின் பாவம் இதுதான் அல்லவோ? அவரை போன்ற மன்னர் பல நாடுகளிலும் இருந்ததில்லையே.
அவருடைய கடவுள் அவருக்கு அன்பு காட்டினார். கடவுள் அவரை இஸ்ரேல் அனைவருக்கும் அரசராக ஏற்படுத்தியிருந்தார். இருப்பினும் வேற்றின பெண்களை அவரையும் பாவம் செய்திட செய்தார்கள். வேற்றின பெண்களை மணந்து கடவுளுக்கு எதிராக பெரும் தீமை அனைத்தையும் நீங்கள் செய்து வருவதை போல் நாங்களும் செய்ய வேண்டுமா? பெரிய குரு எல்யாசிவின் மகன் யோயாதாவின் மக்களில் ஒருவன் ஓரானியனான சன்பாலாற்று மருமகனாயிருந்தான். அவனை என்னிடமிருந்து துரத்தி விட்டேன். என் கடவுளே, குருத்துவத்தையும் குருத்துவ உடன்படிக்கையையும் லேவியரையும் மாசுபடுத்தியவர்களாகி அவர்களை மறந்து விடாதேயும். வேற்றினத்தார் அனைவரிடமிருந்தும் அவர்களை தூய்மையாய்ப்படுத்தினேன். குருக்களுக்கும் லேவியருக்கும் அவர்களுக்குரிய வேலையை கொடுத்து பணிமுறைமைகளை அமைத்தேன். விறகு காணிக்கைகளையும் முதற்கனிகளையும் குறிப்பிட்ட காலங்களில் கொடுக்க ஆவண செய்தேன். என் கடவுளே, என நினைவு கூர்ந்து எனக்கு நன்மை செய்தரலும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நெகேமியாவின் புத்தகம் 12 மற்றும் 13 வாசித்து நிறைவடைந்தது. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகம இணைந்திருப்போம். நாளை தினத்துல எஸ்தர் சரித்திர பகுதியை வாசிக்க ஆரம்பிக்கலாம். கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நெகேமியாவின் புத்தகத்தை நிறைவடைய செய்த கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்கள் உண்டாகட்டும். ஆமென்.